கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் வாழ்த்துதலை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாத வாக்குத்தத்த வசனம், இந்த வருட வாக்குத்தத்த வசனம் ஒன்றே ஒன்று தான் இல்லையா? சகலத்தையும் என்று இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறோம், இந்த மாதத்தையும். ஆமாம், வருகிற மாதங்களிலே அது மாறிக்கொண்டே வர இருக்கிறது. ஆனாலும் இன்றும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேச இருக்கிறதுனால அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிய ஆண்டவருக்குள்ளே நான் மிகுந்த ஆசைப்படுகிறேன். இது இந்த மாதத்தை நிறைவு செய்கிற ஒன்றாக இருக்கிறபடியாலே உங்களுடைய நினைவாற்றலின் திறன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர் என்று நாம் ஆரம்பித்த போது எதை கொண்டு ஆரம்பித்தேன் என்ற ஞாபகம் இருக்கிறதா? கையை மட்டும் வயதுங்க. வாய்க்கிலே சொல்லக்கூடாது, சொன்னால் கரெக்டாக தெளிவாக சத்தமாக சொல்ல எனக்கு கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அங்கே விட்டுட்டீங்க, அதுதான் மிக முக்கியம். ஆமாம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு வார்த்தை என்ன செய்யணும்? புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி, அப்படி நாம் புகழ நினைக்கும் போது புகழ முடியாத விதத்திலே சில தடைகள் வர முடியும் என்பதை உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன், ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு புகழ்ந்த இடத்திலே தடைகள் இருந்தது. ஆம் தானே? ஆனாலும் கர்த்தரை முன்னிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். எவ்வாறு அவர்களால் பேச முடிந்தது? சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவர் அங்கே உருவான தடைகளை எவ்விதமாய் முறியடிக்க இவர்களை ஒரு கருவியாக மாற்ற முடிந்தது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். யாருக்காக ஞாபகம் இருக்கிறதா? சொன்ன பரிசு தான், எல்லாமே பரிசு தான். அனுபவங்கள், தேவன் அவர்களை உருவாக்கி வந்த அனுபவங்கள், அந்த உருவாக்கி வந்த முன் அனுபவங்கள் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே ஊழியத்தின் பாதையில் அவர்கள் தடைகளை சந்தித்தார்களா இல்லையா? ஆனால் எத்தனை தான் தடைகளை சந்தித்தாலும் தொடர்ந்து அவர்களாலே செயல்படுத்த முடிந்ததன் காரணம் ஏனென்றால் சபை ஒரு உபத்திரவத்தின் வழியாக போனதையும் நம்ம என்ன செய்கிறோம்? 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே உபத்திரவத்தின் பாதையின் வழியாக போனாலும் கூட தாவீதைப் போல துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை யாருடைய வாழ்க்கையிலும் இருந்தது? சகையுடைய இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ஆகவே நமக்கு தேவை முன் அனுபவங்கள் அதிகமாய் தேவை. அந்த முன் அனுபவங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் நம்மை செயல்படுத்தி கொண்டு இல்லை என்றால் அந்த வார்த்தைகளுக்கு நம்மை உட்படுத்தி கொள்கிறோமோ, கர்த்தர் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அடையாளமாக அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது நம்ம எப்படி மாறிடுவோம்? இப்போ நீங்கள் என்ன பார்க்குற மாதிரி மாறி விடுவீர்கள் இல்லையா? உலகம் சொல்லு பனங்காட்டு நெறி இந்த சலசலப்புக்கு. ஆமாம், பனங்காட்டில் எப்போவுமே சலசலசன் இருக்கு, ஏன்னா அந்த ஓலை சத்தம் எப்போவுமே எப்படி கேட்கும்? ஆகவே இந்த சலசலப்புக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
அமைதலாயிருப்போம், மாற்றிக்கொள்வோம். ஆகவே முதல் அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அனுபவங்கள் அதிகமாக இருந்தாலும் சில வேளைகளிலே அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உயிர் தெழுந்த காரியம் அவர்களுக்கு சீடர்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? கல்லறையிலிருந்து எழுந்ததிலிருந்து பற்பல அனுபவங்களிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்தி இருந்தாலும் சில வேளைகளிலே அந்த அனுபவங்களும் அவர்களுக்குள்ளே என்ன செய்தது? கொஞ்சம் அசைவை தந்தது. அதற்காக நீங்கள் பார்ப்பீங்கன்னா 1 அதிகாரத்தில் 50 நாள் அளவும் அப்போஸ்தலரோடு கூட காணப்பட்டு 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு காண்பித்து. அப்போ அனுபவங்களிலே வளரும்போது சில சூழ்நிலைகளிலே நமக்குள்ளே என்ன ஏற்படலாம்? சில தள்ளாட்டங்கள் ஏற்படலாம், சில தளர்ச்சிகள் ஏற்படலாம். ஆனாலும் கூட அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே, அழைத்தவர் தொடர்ந்து நம்மை நடத்த வேண்டும் என்பதினாலே நம் மீது எப்படி வச்சிருக்காரு? 100க்கு 100 நம்புகிறார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட அவர் 100க்கு 100 நம்புகிறபடினாலே நம்மை மாற்றி அமைக்கத்தக்கதாக அன்றைக்கு 50 நாள் அளவும் பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து காட்டினார், சாப்பிட்டு காட்டினார். ஏமாவு ஊருக்கு போகும்போது வந்து காட்டினார். பின்வாங்கி போய் மீன் பிடிக்க போகும்போது எங்கே வந்துட்டார்? ஆமாம், நம்ம யாரோ நிற்கிறான்னு நினச்சான். அப்பமும் கூட என்ன செஞ்சார்? நீ பிடிச்ச மீனையும் கொண்டாடா, நானும் என்ன வச்சுருக்கேன் என்ன அழகாக மீன் பிடிக்காத கூட என்ன செஞ்சிட்டாரு? மீன் பிடிச்சி அப்பம் சுடாதவர் அப்பமும் சுட்டு கொடுத்து. ஆமென். இப்போ அந்த தளர்ச்சி எவ்விதமாய் மாற்றப்பட்டது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றபடினால 2 நிலைமைகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உறுதிப்படுத்தப்பட்டபடியினாலே முதலாவது மாம்சீக ரீதியிலேயும் அவர்கள் என்ன செய்தார்? பற்பல பாதைகளிலே நடத்தி அனுபவங்களை கொடுத்தார். இன்னதான் அனுபவம் இருந்தால் கூட சில வேளையில் அனுபவம் நம்ம என்ன செஞ்சிருது? பார்த்து செஞ்சு சில வேளை என்ன ஆகி போயிடுது? பஞ்சராக போயிடுது. இருக்கட்டும், அந்த அனுபவங்கள் தோற்று போனாலும் என்றென்றைக்கு நுகங்களை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேற்றுகிற ஆவியானவர், பலனை தருகிற ஆவியானவர் கூட நின்று நம்மை வழி நடத்துவதின் மூலமாய் தேவனுடைய ஆவியை பெறும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து. ஆகவே அனுபவமும் இருந்தது, அது ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்தது. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு நீங்கள் உலகெங்கிலும் எனக்கு எப்படி மாறிவிடுவீர்கள்? சாட்சியாய் மாறிவிடுவீர்கள் என்ற தேவனுடைய இன்னொரு விதமான ஆசீர்வாதமும் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அந்த 2 விதமான ஆசீர்வாதங்கள் ஊழிய பாதையில் எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இவர்களெல்லாம் முன் அடையாளங்களாக அவர் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களையும் தேவன் ஊழியனாய் வைத்திருந்த விதமாக நம்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? நாமும் அவருடைய ஊழியர்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கையில் பைபிளை தூக்கிட்டு போனால் மட்டும் ஊழியர் என்று சொல்லலை, பிரசங்கம் வேறு பக்கம் போயிடும். ஆகவே சொல்லுகிறேன், நம்மையும் அவருடைய ஊழியராக வைத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாய் ஊழியருக்கு தாவீதுக்கு அருளின கிருபையை தாசனாம் நமக்கு அவர் கொடுப்பார் என்றால் அவருடைய ஊழியராய் இருக்கிற நமக்கும் தருவார். ஆகவே அனுபவங்களை அதிகமாக இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்ன வார்த்தைகளினாலே நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்கிறீர்களோ அந்த அடிப்படையிலே நீங்கள் அனுபவங்களை அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அனுபவம் உதவி செய்யும். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நுகமெல்லாம் முறிந்து போகும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு
உங்கள் மேலே சுமத்தப்பட்ட நுகத்தெல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ உங்கள் நுகத்தெல்லாம் உடச்சிருவீங்களா இல்லையா? அதுக்கும் 1-2 பேர் தான். ஏன் ஐயா மொத்தமாக சொன்னால் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் 1-2 பேர் தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் அனைவருடைய வாய்களையும் அவர் திறப்பாராக. ஆவியானவர்கள் எல்லாருக்கும் தேவை. ஆக அந்த அபிஷேகத்தினாலே நம்மை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி, பரிசுத்த ஆவி இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கர்த்தர் சொல்லலை, எல்லாருக்கும் அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த புத்திர சுவிகார அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அனுபவங்களும் இருக்கிறது, தேவனுடைய ஆவியும் இருப்பதினாலே நாமும் அந்த சீஷத்துவ அழைப்பினாலே கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறோம். ஏன்னா சீஷராக்குங்கள், நீங்களும் சீஷராக்கப்பட்டபடியினாலே அந்த அழைப்பு உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே அந்த அழைப்பின் நிமித்தமாக நீங்கள் பெரிய காரியங்களை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்வதாலே சகலமும் உங்களுக்கு எப்படி ஆகிடும்? ஆமாம். உங்களுடைய பிறப்பு ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. இளமை, முதுமை, இதற்குள்ளே தேவனுடைய ஒரு உள் ஓட்டம், அது நல்ல ஒரு நீரோட்டமாகவே இருந்தது. இந்த நிலைமைகளிலெல்லாம் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதையெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் நம்ம பிறப்பில் எப்படியோ இருந்தோம். ஆனால் நம்முடைய பிறப்பின் நிலைமையின்படி நம்ம எங்கேயோ போயிருக்கணும் இல்லையா? ஆனால் கர்த்தர் அந்த நிலைமையில் வைக்கலையே. வசனத்தால் பிறக்க செய்தாரா? ஆவியினால் பிறக்க செய்தாரா? ஜலத்தினால் பிறக்க செய்தாரா? ஆகவே நம்மை ஒரு புதிய விதத்தில் பிறக்க செய்து, மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆனால் அந்த மாம்சத்தின்படி பிறந்தெல்லாம் மாம்சமாக இருக்கும் என்ற இடத்தை கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டு, தேவனால் பிறப்பதெல்லாம் ஆமென், நீ உலகத்தை ஜெயிப்பீங்க, உலகத்தின் அனைத்து காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாக இந்த பிறப்பினாலே உங்களுக்கு கொடுப்பதின் மூலமாக அநேகரை நீங்கள் உருவாக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறபடியினால் நிச்சயமாக உங்களை கொண்டு காரியங்களை அவர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த காலங்களிலே இந்த சூழ்நிலைகளிலே பயன்படுத்தி அற்புதமான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்து ஒரு காரியத்தை சொன்னேன், சகலமும் புதிதாக்கப்படுவதற்கு சகையுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட பேசினேன். அதை இந்த நாளிலே நிறைவு செய்ய முடிய விரும்புகிறேன். ஆனால் சகைவை பற்றி பேச மாட்டேன், பயப்படாதீங்க. நான் ஏன் பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட், சரியா? ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் இந்த நாளிலும் நான் கோடிட்டு காட்டும்படியாக ஆண்டவருக்குள்ளே வகை தேடினான். எப்படிப்பட்டவரோ அவன் கொஞ்சம்தான் அவரை குறித்து கேள்விப்பட்டான். ரொம்ப கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே, அப்படி ரொம்ப கேட்டிருந்தானா அவர் இருக்கிற இடத்த தேடி போவானா போக மாட்டானா? நோக்காடு இருந்தாலும் போயிருப்பான். ஏன்னா விடுதலை தேவை இல்லையா? அவன் போயிருப்பான். இவன் கேள்விப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் எப்படிப்பட்டவரோ என்ற ஒன்றை தனக்குள் பெற்றதை அவித்து போடவே இல்லை. நேற்று தீர்மானம் என்ற அடிப்படையில் பேசினேன். ஆகவே நறுமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அறிய அவன் பிரயாசம் வகை தேடினபடியால் அவன் எப்படிப்பட்டவரோ என்பதை எப்படி கண்டு கொண்டான் என்பதை சொல்லி சில வேறு காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். அதில் நீங்கள் காண வேண்டிய ஒரு காரியம், எப்படிப்பட்டவரோன்னு யோசித்தா, ஆனால் என்ன செய்யலை, போய் பார்க்கவே, போய் பார்க்காம இருந்தாலும் அவன் இருக்கிற எல்லைக்கு வந்தது அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தந்தது. தந்துச்சா தரலையா? சந்தோஷமாக தானே வீட்டுக்கு கூப்பிட்டு போனா? லோக்கா 19ஆம் அதிகாரத்தில் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான்னு சொன்னேன். இப்படின்னா
நம்ம தேடி போகாமல் இருக்கும்போது நாம் விரும்புனது நம்ம தேடி வந்தால் எப்படி இருக்கும்? இங்கே உள்ள ஆளுகளுக்கு ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி கிடச்சா சந்தோஷமாக இருப்பான். அதுக்காக பேரை கூட பாருங்களேன், அந்த நேஷ்னாலிட்டி பேர் மாதிரியே வைப்பாங்க. என் 2 பிள்ளைகளையும் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி ஆக்கியிருப்பேன். கேட்டான் எப்படின்னு, தம்பி இங்கே நம்ம சபையில் இருந்தான், ஃப்ரான்ஸ் போயிட்டான். அங்கிள், உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிற ஒரே ஒரு பெரிய இது அதுதான், எவனுக்கு கிடைக்காது, உங்களுக்கு உங்கள் 2 பிள்ளைக்கும் செஞ்சு கொடுத்தேன். அவன் நிறைய பேரை அனுப்பி விட்டவன், அவனும் போயிட்டான். வேண்டவே வேண்டான்ட்டேன். நிறைய உங்களை தேடி வந்தால் விடுவீங்க? விடவே மாட்டோம். எத்தனை பேர் அதுக்காக முட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க. எவ்வளவோ என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணான். அவன் பாஸ்போர்ட்டை ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி என்கிட்ட கொடுத்தான். இதில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க, இதில் வை, நான் ஜோம் பண்ணிடுறேன்ட்டேன். தெரிந்து கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் மனசு அப்படி மாற்றிருந்தா என் பிள்ளைகள் எங்கேயோ இருந்திருப்பாங்க. அது இருக்கட்டும், அது போகட்டும். தேவனோடு இருக்கிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அந்த எப்படிப்பட்டவரோ இந்த இடத்துல பழம் பாலில் நழுவி விழுந்த மாதிரி அவரே வர்றார். இவன் முக்கியமான அலுவலில் இருக்கான். எப்படி அவன் காதுக்கு போச்சுன்னு தெரியவே. ஆமாம், ஏன்னா அவன் தான் சீஃப் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பதின் தலைவன். ஆனால் பாருங்க, அந்த இது அவனுக்குள்ள வகை தேடினபடியாலே அவர் வருவது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ உங்கள் வாழ்நாளில் இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொள்ளப்படும்படியான காரியங்களை பெற்றுக்கொள்ள என்ன தேடிக்கிட்டே இருங்க. அவன் அறிய விட்டது கொஞ்சம், நம்ம அறிஞ்சதும் நிறையா, அறியப்படுவதற்கு நேராக வழிநடத்தப்பட்டதும் அதிகம். அவரை அறியத்தக்கதான அநேக விதமான காரியங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை அறியத்தக்கதான விதங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு தேவன் நிச்சயமாக அதிகம் செஞ்சே ஆகணும். அதனால தான் நமக்கு என்ன செய்கிறார், அறியும்படியான பாக்கியத்தை. எத்தனையோ கல்விமானுக்கு கிடைக்கலங்க, எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, இந்த கொடுத்த பாக்கியத்தை நீங்கள் வெகு பாக்கியமாக எண்ணி வகை தேட ஆரம்பிச்சிருந்தா, தேடின அவனை தேடி ஆண்டவர் பொதுவாக அவரை தேடி வந்தால் தான் அவர் என்ன செய்யிருக்கிறாரு, தேடி போனார். பிசாசு பிடிச்சவனை மட்டும்தான் அவர் தேடி போனார். ஏன்னா தெரியும் அவன் யாரை தேடி வரமாட்டான். அதனால் அவனை தேடி அவர் போனார். மற்ற சொஸ்த புத்தி உள்ளவங்களெல்லாம் யார் தான் தேடி வந்தாங்க? ஆனால் நமக்கு எல்லா புத்தியும் இருக்குது, தேவனை அறிகிற அறிவும் இருந்து தேடாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையாய் அவரை அறிய செய்து அவருடைய வழிகளில் நம்மை நடக்க செய்து நம்முடைய ஞானத்தை அவர் என்ன செய்தார், திறந்து, அறிவை திறந்து, கண்களை திறந்து, ஆத்துமாவை திறந்து கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நாம் அதிகமாய் வகை தேடிக்கொண்டே இருந்தால் அவனை காட்டில் அதிகமாக அறிய கர்த்தர் கிருபை செய்தார். எப்படிப்பட்டவரோ என்பதை அறிவதற்கு அவர் செய்த ஒரு காரியம், 2 காரியங்களை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். லூக்கா 19 நான் அதை உங்கள்கிட்ட பேசலாம், யாரும் திருப்பலாம் வேண்டாம், பைபிளே திருப்பாதீங்க. ஓடுனா பார்க்க வகை தேடினா இன்னும் செய்யலை, பார்க்கவே முடியல, ஆண்டவரே மறைச்சிக்கிட்டார். அவன் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு தான் நினைஞ்சிருப்பார், நின்று தான் ஆகணும். அவன் கூப்பிடவே கிடையாது. கூப்பிட்டுருந்தானே ஒருவேளை கீழே பார்த்துருக்கான். நல்ல வேலை கர்த்தர் அவனை கூப்பிடாதபடி அவன் வாயை அடைச்சிட்டு அவனையே என்ன செஞ்சார், நான் ஓட வச்சு மரத்தில் ஏற வச்சார். கரெக்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். அப்படியே பார்க்கான், எவருனே தெரியாது. மேலே உயரத்தில் இருந்து பார்த்தா என்ன தான் தெரியும். ஆமாம், நம்ம சபையர்களை போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வேலையில் ஃபங்க்ஷனுக்கு எதை காட்ட போவோம்? ஆமாம், ஆண்டவருக்கு மட்டும் முதுகை காட்டுவாங்க, அவ்வளோதான்.
மற்றதுக்கெல்லாம் தலையை காட்டிடுவாங்க, ஆண்டவருக்கு எதை காட்டுவாங்க? பைபிள்லே போட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதுகு காட்டுவாங்க. ஆனாலும் கூட யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இயேசுவை பிடிப்பதற்கு கூலி பொருத்தினார்கள். அவரை யாரும் என்ன செய்ய முடியலையா? அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தான் படத்தில் பார்த்தா பேதுருவை நம்ம சொல்லாமலே ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் தெரியும். ஆனால் உண்மையாகவே பார்த்தா அவரை யார் அடையாளம் அப்படின்னா தான் எளிதாக பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் கூலி பொருத்தினாங்க. இருக்கட்டும், விட்டுருவோம். இப்போ அதுக்குள்ளே அவனுக்கு அடையாளம் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நிற்கிறாரு. ஷாக்காக இருந்திருக்குமா இல்லையா? நம்ம ஆண்டவர் எப்போவுமே ஷாக்கு கொடுக்குறவர் தான். ஹார்ட் நின்று போனால் சடனாக ரிவைவ் பண்ணணும்னா என்ன கொடுப்பாங்கன்னா ஷாக் கொடுப்பாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிக்கல் தெரிஞ்சவங்களே ஷாக் கொடுப்பாங்க. கொடுத்தா நின்று போன இருதயமும் இல்லைன்னா ஷாக்கு வைக்கணும், டம்முன்னு அடிக்கணும். ஓகே, தேவன் அதிர்ச்சி ஊட்டுகிறார். எவ்விதமான அதிர்ந்து போவதற்காக அல்ல, அவரை அறிந்து கொள்ளும்படியாய், அவரை புரிந்து கொள்ளும்படியாய், தெரிந்து கொள்ளுமா. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்க கூட்டம் டக்குன்னு நின்னா சகைக்குமும் ஒரு கேள்வியாக இருந்திருக்கும், கூட்டத்துக்கும். அப்படியே நடந்து போனவர் நின்று மேலே எட்டி பார்த்தாரு. இப்போ சகைவுக்கு என்ன ஆகிப்போச்சு? எப்படிப்பட்டவரோ என்பதை எப்படிப்பட்ட நிலைமையிலோ கேள்விப்பட்டான். அவர் அற்புத செய்வார் அப்படின்னு கேள்விப்பட்டான். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு எங்கே மறைஞ்சிருந்தாலும் நம்மளை எட்டி பார்ப்பாருங்கிறத என்ன செஞ்சான்? ஸ்டெப்பு கொஞ்சம் வளருது, ரொம்பலாம் வளரல. என்ன வளர்ந்துருக்கு? ஆமாம், ஸ்டெப் கட்டிங் வைப்பாங்க, பார்த்துக்கீங்களா? அது மாதிரி ஒரு ஸ்டெப்பு வளர்ந்தது. இப்படி பார்த்துட்டு போயிடுவார்னு நினச்சான். என்னாண்டவர் போகவே மாட்டாரியா. ஏன்னா நீ எடுத்த பிரயாசம், கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்க தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. கர்த்தருக்குள் நீங்கள் பட்ட பிரயாசம் அவரை அறியும்படியாய், அவரோடு வளரும்படியாய், அவருடைய கிருபையில் பெருகும்படியாய், அவரோடு இணைந்திருக்கும்படியாய் நீ எடுத்த பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளையாய், யோவானின் நல்ல சீடர்களாக இருந்து இரவு முழுவதும் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வலை வீசினா இருக்க வலையெல்லாம் போட்டான், ஒன்றுமே ஒரு மீன் கூட கிடைக்கல. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கி நேரம் சரியில்லை, நம்மளாக எவன் மூஞ்சில் முழிச்சிட்டு வந்தோமோ, ஐயா என்ன நேரம்னு வந்தோமோ, இன்றைக்கி எதுவுமே. ஆனால் விடியும் வரை தேடினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒரு விடியல் வரும் மட்டும் தேடு. ஒரு இரவென்றால் நிச்சயமாக ஒரு விடியல் உண்டு. ஆகவே உன் வாழ்விலே ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையைப் போல வெளிச்சத்தை காண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக விடியல் உண்டு. ஆகவே விடியல் வரும் மட்டும் அவன் விடாமல் வலைகளை வீசினான். எல்லாரும் அவன் வலை வீசும்போது பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. நான் வலை வீசுறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் பயங்கரமான ஏமாற்றங்கள் இருந்தாலும் விடாமல் வலை வீசினான். பொழுது விடிஞ்சுது, வலையை சுருட்டினா. ஆனால் உலகத்தில் தோன்ற செய்தவர், வாழ ஒரு வழியை செய்தவர், ஒரு தொழிலை கொடுத்தவர், பிரயாசப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை செய்தவர் காலையிலே தேடி அவனை தேடி வந்துட்டார். ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக, தேவனை நேசிக்கிற ஒரு நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாய் என்றால், அவன் படகை நடத்தினான். நீ உன் வாழ்க்கை படக நீ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் நீ நடத்தி கொண்டு பிரயாசப்படுவாய் என்றால், நீ அதுவரைக்கும் பிடிச்சி எல்லாம் கிடைச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிடைக்கலங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் விடிய காலம் வரைக்கும் என்ன செய்? தளர விடாதே, உன் பிரயாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவரும் சொல்லியிருக்கிற நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒன்றும் வீண் போகாது, உன் பிரயாசங்களை மறந்து விட. அவர் ஒரு அநீதியுள்ள தேவன் அல்ல என்று சொன்னவர் காலையிலே நின்று படகை கேட்டு வாங்கி, நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட சிக்கலான நேரத்தில் ஆண்டவர் கிடைச்சார்னா அவரை என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம்,
சும்மா ஒரு நாள் விட மாட்டோம். நம்ம செய்கிறது 1000 சேட்டை, நம்ம சேட்டை இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரை பார்த்தாலும் நம்ம செய்கிற சேட்டையை பற்றி இல்லை, அவரை சும்மா விட மாட்டோம். ஆனால் நிபந்தனை இல்லாமல் தன் படகை என்ன செய்தான், ஆண்டவருக்கு கொடுத்தான். அவரோ ஒரு சின்ன பிரசங்கியாளரா, பெரிய பிரசங்கியாளர், அமைதலாக இருந்தான். நானாக இருந்தேன்னா அவர் பிரசங்கத்தை காது கொடுத்து கூட என்ன செஞ்சுருக்க மாட்டேன். ஆமாம், நான் யோவானால் கேட்ட பிரசங்கத்தை காட்டில் என்ன பெருசாக பண்ண போறீர், பேசிக்கிட்டே இருங்கன்னு நான் நொந்து போய் உட்காந்துருக்கேன்னு கேட்டுக்கொண்டே இருந்தான். படகை அவனைத்தான் தலை சொன்னார். திரும்ப வந்ததும் இவன் வலையெல்லாம் மடித்து வச்சு ரெடியாக இருக்க, இப்போ எங்கே புறப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், அவர் பிரசங்கமும் முடிந்தது, வலை அலசலும் முடிந்தது, வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நேரமும் வந்ததுன்னு இருக்கும் பொழுது அவனை பார்த்து சொன்னார், இப்போ போய் ஆழத்தில் வலையை போடுறான்றார். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் நானும் இருந்தால் பரவாயில்ல ஆண்டவரே, இன்றைக்கி என்ன செய்ய வேண்டாம், போதும், நான் பேசாமல் பட்ட பாடுக்கு போய் ஓஞ்சி என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன்னு போயிருப்பேன். ஆனால் இரவு முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் இப்பொழுதும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். அது அவன் பிழைப்புக்குரிய படகு. ஆனால் நம்மையோ நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற வாழ்க்கை படகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த படகிலே தேவன் ஒரே வீச்சிலே 2 படகுகள் நிறையத்தக்கதாக பெரிய மீனை கொடுத்தவர். உன் வாழ்க்கையில் அவருக்கென்று ஓடுகிற இந்த வாழ்க்கை படகுல கோடிக்கணக்கான படகுகள் நிரம்பத்தக்கதான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். இது கர்த்தர் உனக்கென்று உண்டு பண்ணின நாள். இதிலே நீ களிகூர்ந்து மகிழும்படியான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. அவன் சொன்னான், உம்முடைய வார்த்தையின்படியே. மற்ற நேரத்தில் வலை வீசி காத்திருக்கணும், ஆனால் வலை வீசி கொஞ்ச நேரத்தில் வலையை இழுத்துக்கிட்டு போகுது. முதல் இழுத்து பார்க்கணும் ஏதாவது இருக்கான்னு. இப்போ இழுத்து பார்க்க அவசியம் இல்லை, வலையே இழுக்குது. அவன் நினச்சான் ஒரு படகு தான் கிடைக்கும்னு. இல்லையா, 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்க பெரிய மீனாகவே. நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கை உலக வாழ்க்கையும் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இந்த வாழ்க்கையை கர்த்தர் மாட்டப் போகிறார். ஒருவேளை அந்த படகை கரையில் நிறுத்தும்போது அவன் நினச்சான், இன்னைக்கு இவ்வளவு தான், இல்லை புதிய காரியத்தை அன்னைக்கே புது காலம் கொடுத்துட்டாரு. நீ மனிதரை, நீ மீனை பிடிச்சது மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்து ஆசீர்வதித்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வாரா, செய்ய மாட்டாராங்க? இந்த நாளில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கொஞ்சமாக வகை தேடினதுக்கே கர்த்தர் நின்று பார்த்தார். மரத்தில் இருக்கவனே இறங்கிவான்னு சொல்லலை இல்லையா, பேர் சொல்லி கூப்பிட்டார். இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்தினாரா? கேட்டதோடு இருந்தான். நம்ம அனுபவங்கள் எல்லாம் பொதுவாக கேட்டதோடு இருக்கிற அனுபவம் அதிகமாக வளராது. ஏன்னா கேட்டதெல்லாம் அவ்வளோ தூரம். இப்போ நான் கேட்டு சொல்கிறவன் கேட்ட அளவுக்கு சொல்வானா? ஆனால் பார்த்தவன் சொல்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? கேட்டவன் சொன்னதை கேட்டு வந்தான். கேட்டவன் சொன்னதை கேட்டது எந்த அளவுக்கு நம்ம கேட்டோமோ அதை பொறுத்து தான். ஆனால் அதுக்கே வகை தேடினதற்காகவே கேட்டவனே இவ்வளவு அதிகமாய் பெரிய காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார் என்றால், இப்போ பேரை சொல்லி கூப்பிட்டது தான் போதும், உள்ளம் என்ன ஆயிடுச்சு, நிறைஞ்சு போச்சுரா. இப்படிப்பட்ட ஒருவரை என் வாழ்க்கையில், அதுதான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தந்தது. ஏனண்டா நான் மறைந்திருக்கிறேன், ஆனால் மறைந்திருக்கிற என்ன கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு போகாதபடி நின்று என்னை கூப்பிட்டாரு. சும்மா கூப்பிடலை, பேர் சொல்லி கூப்பிட்டாரு. நான் இன்னைக்கு உன் வீட்டிலேயே தங்கணும். பைபிளில் தங்குதல் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அபைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள். அபைடிங் இஸ் entirely different from staying for a short while in a house.
சிறிது நேரம் ஒரு இடத்தில் தங்குவது என்பது வேறு, இளைப்பாறும்படியாக. ஆனால் அபாய்டிங் என்றால் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக. ஆண்டவர் அப்படித்தாங்க அவர் செயல்பட்டார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய அவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறதிலும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதிலும் மிகவும் அதிகமாய், நீங்கள் நினைக்கிறதிலும் எதிர்பார்க்கிறதிலும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி, இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் சகையுடைய முயற்சியை கனம் பண்ணினவர். எவ்வளவு சந்தோஷமாக போனானா இல்லையா? நேற்று அதை ஒரு காரியத்தை சொல்லி நான் அவர்களோட பேசினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், தேவனை பற்றி முழுமை எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது கூட ஆஸ்தியில் பாதியில் ஏழை அவுட்டு, தப்பாக எடுத்தால் 4 பங்கு என்ன செய்ய போகிறேன், டோட்டல் வாஷ் அவுட்டு. எப்படிங்க சந்தோஷம் வரும்? அதற்கான அநேக காரியங்கள் சனிக்கிழமை பேசினால இப்போ பேச போகிறதில்ல. அவன் சந்தோஷம் குறையவே இல்லையே. நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிவிட்டோமே நினச்சி என்ன செய்வோம், ரொம்ப வருத்தப்படுவோம். தெரியாமல் சொல்லிட்டேனே. நம்ம தெரியாமல் ஆண்டவருக்கு சொன்ன வாக்கு ஏகப்பட்டது. அப்படி செஞ்சிருவேன் ஆண்டவரே, இப்படி நடந்துருவேன் ஆண்டவரே, இப்படி ஆக்கிடுவேன் ஆண்டவரே, கவுத்துருவேன் ஆண்டவரே, நட்டுருவேன் ஆண்டவரே. ஆனால் கூட போகும்போதே சந்தோஷம் என்ன செய்யும், போயிடும். நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கான், ஊரே பார்க்குது அவனை. சகையு நீ அவுட்ரா, நீ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிற, எனக்கு போகிற, எல்லாமே போகுதுன்னு அவன் இங்கே எல்லாரும் நினச்சாங்க. சகைவு தெரியாத அவன் சொன்னதை அவனால் செய்ய முடியாதுங்கன்னு. ஆனால் நிரூபித்து காட்டிட்டானா, நிரூபித்து காண்பித்தானுங்க கர்த்தர். அந்த இடத்திலே ஒருவேளை அவன் சொத்தில் வீடை விற்கணுங்கிற நிலைமை வந்தாலும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்றார், அதை விற்கவே முடியலை. அவனுக்கு உண்டானவைகள் ரட்சிக்கப்பட்டது. ஆகவே எதுவுமே அவன் இழக்கவில்லை, எல்லாவற்றையுமே ஆதாயமாக்கி கொண்டான். அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நீண்ட காலங்கள் தேவைப்படும். அந்த உயர் நிலைமையை அவன் அடைய வேண்டும் என்றால் நீண்ட பிரயாசங்கள் அதிகமாய்ப்பட வேண்டும். ஆனால் கர்த்தரோ அவன் பிரயாசப்படாத அளவுக்கு, ஏன்னா புதிய ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அவன்கிட்ட விசுவாசங்கிறது அதிகமாக இருக்கவே, நம்பிக்கைங்கிறது அதிகமாக, தேவனோடு முன் அனுபவங்கள் என்று அதிகமாக இருக்கவே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் ஆண்டவருக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவைகள் நிறைவேறவில்லை என்றால் அவன் பின்னேறி போய்விடுவான். அவன் பின்னேறி விட்டால் அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்ததோ எல்லாமே என்ன ஆகிடும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்த என்ற தேவன். அவன் பரிபூரணப்படாமல் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நட்டாத. நிறைய பேருக்கு சந்தோஷம் வரல. கட்டாத எது நட் கட்டாத காலடி வைக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் அவராலே தர முடியும். சகையை போல செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் ரெடி. தேவன் ஒரு நாளும் உங்கள்கிட்ட பிடுங்கவே, ஆமாம் உங்கள்கிட்ட பிடுங்கி அவருக்கு சேர்க்கணுங்கிற அவசியமே. ஆகவே அவரிடத்துல எல்லாமே. ஆனாலும் உன் மனதை அவர் பார்க்கிறார், உன்னுடைய நிலைமைகளை பார்க்கிறார். நீ கர்த்தருக்குள் உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பிப்பாய் என்றால் நிச்சயமாக சகை அடைந்த ஒரு காரியத்தை. அதில் நான் இன்னொரு ஸ்டெப்பை நான் அதில் பார்க்கும்போது, நீங்கள் யாரும் யோசித்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு தர்றேன். அந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன்.
சகைவால் ஆண்டவருக்குள் வளர வாய்ப்புகள் இருக்கிறதா? முடியும் முடியாது என்ற எத்தனை பேர் முடியும்னு சொல்கிறீங்க? சரி, இப்போ காரணம் கேட்பேன். முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. முடியாது என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆலயத்தில் புறஜாதியார்கள் சேர்க்கப்படுவதில்லை. சான்ஸே இல்லை. எம்புட உபதேசம் கேட்டிருப்போம். உலகத்தை சொல்லுவான், படித்தவன் பாட்டை எழுதுட்டான், எழுதுனவன் ஆமாம் வாத்தியார் புள்ள, டாக்டர் புள்ள, இதெல்லாம் கேள்விப்படலையா? நோயாளி பாஸ்டர் புள்ள, போக்கிரி. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லிடுறேன். இப்படி நிறையா இருக்கு. ஆலயத்துக்குள்ள சேர்க்கப்பட முடியாதுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் எளிதாக சொல்லிவிட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே வார்த்தையை தான் கொடுக்கிறார். அள்ளியா கொடுத்தாரு, நிறைவா கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை நடத்துனா நம்ம நடத்திடலாம். அது எளிது தானே, ஏன்னா எல்லாமே இருக்குது. வாழ தேவையானது, செலவழிக்க தேவையானது, எல்லாத்துக்குமே எல்லாம் என்கிட்ட இருக்கனால நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன்? துதிப்பேன், குதிப்பேன், குதித்து கொண்டே இருப்பேன். எல்லாத்தையும் பிடுங்கிட்டா திட்டுவேன், திட்டுவேன், திட்டிக்கொண்டே, ஆமாம், படுப்பேன், சூரஜின் அடியிலே தூங்கிக் கொண்டே இருப்பேன். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னா அதெல்லாம் போதும், இருக்கட்டும். சகைவை பாருங்க ஐயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தையை தான் அவர் கொடுத்தார். ஆனால் தேவனுக்குள் அனுபவம் பெற்றவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்தவர்கள், ஆத்துமா ஈடேற பிரயாசப்பட்டவர்கள், ஆவிக்குரிய பற்பல வளர்ச்சி பெற்றவர்கள், எல்லா நிலைமையிலும் வளர்ந்தவர்களே நிற்பது என்பது சீடர்களுக்கு 50 நாள் உயிர்த்தேன் என்பதை நிரூபித்து என்ன செஞ்சு காட்டினார்? தோமா பார்க்கல. யார் பார்க்கல? நல்ல ஆள் பார்க்கல. அவன் தான் இந்தியாவுக்கு வந்தார். நம்ம ஊருக்கு வந்தார் யார்? ஆமாம். அதனால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது. ஆனால் பாட்டு நம்பிக்கையுடைய சிறைகளே. ஆமாம், அவன் சொல்கிறேன் விரலை விட்டு பார்ப்பாளாம். அவர் பரிபூரணமாகவே வச்சுக்க விரும்புகிறார். ஆனால் யாருக்காகவே காயத்தை வச்சார்? தோமாவுக்காகவே காய வச்சாரியா. ஏன்னா ஒருவனு கெட்டு போவ அவருடைய சித்தம் இல்லை. ஒருவனுடைய ஆத்மாவும் ஈடேறாமல் போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. அழிக்கப்படுவதை அல்ல, பாவி அழிக்கப்படுவதையே தேவன் விரும்பவில்லை என்றால், நீதிமான் அழிக்கப்படுவதையே தேவன் விரும்பவில்லை என்றால், ஈடேற விரும்புகிற நாம் ஈடேற விரும்புகிறதிலும் நடத்துகிறதிலும் எத்தனை உண்மையுள்ளவர். நமக்கு விரோதமான சகல கையெழுத்துக்களையும் சிலுவையிலே குலைத்து போட்டவர், நம்மை வாழ வைக்க எல்லாவற்றையும் நமக்காக துறந்தவர், மற்ற எல்லாவற்றையும் செய்வது எத்தனை அதிக நிச்சயம். நல்லா யோசித்து பாருங்க. தோமாவே வரல விட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை மற்றவங்க வந்து சொன்னால் கூட சீடன் எப்படி தான் போய் பார்த்தான்? சாப்பிட்டு காட்டினாரு, பூட்டின வீட்டுக்குள்ள வந்து காட்டினாரு. கோஷ்டம் இல்லைப்பா, தொட்டுப்பாருப்பா. பின்பு 50 நாள் அளவும் சகை எந்த எம்மாத்திரம் சொல்லுங்க, கூடையே இருந்து வரங்களை கொடுத்து எவ்வளவோ காரியங்களை செய்தவர். ஆனால் பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இருந்தவர். மங்கி எரிகிற திரியை அணையாதபடி அது பிரகாசிக்கும்படியா தூண்டி விடுகிற தேவன் சகையுடைய வாழ்விலே தூண்டிவிட செய்ய கொடுத்து அனுப்பலையா, வார்த்தையை மட்டும் கொடுத்தாரு. அப்படியே பிடிச்சிக்கிட்டான்.
தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்ட அநேக திருச்சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய காலத்தில் கூட விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினாங்க. இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் விட்டு யாருடைய பாதத்துங்களை வச்சு விட்டாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்களா? இன்னைக்கு நம்மனா அப்படி சத்தியமாக செய்ய மாட்டோம். எல்லாரும் அவன் பாட்டில் கொட்டிட்டான். யார் பாதத்தில்? அப்படி சொல்லி நிறைய பேர் கொட்டினதை வாங்கி வேற இடத்துல தட்டிட்டாங்க. அவங்கள விட்டுருவோம், பாவம் போட்டு. அந்த இடத்துலையே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். யூதர்கள், கிரேக்கர்கள் என்று பலரும் அங்கே மொத்தமாக இருந்தாங்க. சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று 6ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் எதை வச்சே பிரச்சனை வந்துருச்சு. நாங்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை. மனமு வந்து தான் எங்கே வச்சாங்க? மனமுவந்து வைத்த இடத்திலே, உண்டாய் கூடின இடத்திலே தினந்தோறும் எதில் நிறைஞ்சிருந்தாங்களாம்? பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சாடங்க. வசனம் நிறைவாருந்துச்சு. சோத்திரம் பண்ணுறாங்களாம், ஜெபம் பண்ணுறாங்களாம், பம்பிக்கிறாங்களாம், ஜாலியாக இருக்காங்களாம், சந்தோஷமாக இருந்தாங்களாம். அந்த இடத்திலே என்ன வந்துருச்சு? How about Saggai's family? இயேசு குறித்து அதிகமாக இன்னும் கேள்விப்படலை, ரட்சிக்கப்படலை, மனம் புதிதாகலை, இன்னும் பரிசுத்தாவின் பலனை பெறலை, எதுவுமே நிறைவான அனுபவங்களை பெறலை, அதிகமான வார்த்தைகள் அவனுடைய இல்லை. ஒரே வார்த்தை தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு 80 வார்த்தை இருக்கு, உங்களை விட்டு அளந்து விட மாட்டியே. உங்களை பாராட்டுகிறேன். ஜெயம் பண்ணும்போது பார்ப்பேன், சிலர்கிட்ட அள்ளி விடும்போதெல்லாம் பார்ப்பேன். அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஆணையாக்கும் பூனையாக்கும்பாங்க. அப்புறம் மெல்ல பாஸ்டர் கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர். நான் இதுமாதிரி நிறைய பார்க்குறேன், பார்த்துட்டே இருக்கிறேன். மனம் உந்து தானே வச்சான். மனம் உந்து வச்சானா சும்மா வச்சானாங்க? மனம் உவந்து வைத்த இடத்துல பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்களாம். அங்கேயே என்ன பிரச்சனை வந்துருச்சு? அதை தீர்த்து வைக்க முடிஞ்சுதா? கஷ்டப்பட்டாங்க. அதை தீர்த்து வைக்க யாருன்னா தேவ ஆவியினாலும் விசேஷ ஞானம் பெற்றவர்கள் இருந்தபடியினால தான் சகலமும் புதிதாயின. ஆமென். சகை வீட்டில் யாருங்க இருக்கா? அம்மாவே சொல்லிட்ட யோபின் மனைவிய. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? உன் பாட்டில் சொல்லிட்டு வந்துட்ட, உன் பாட்டில் செஞ்சுட்டு வந்துட்ட. இன்னைக்கு யார் கஷ்டப்படுறா? குடும்பமாக கஷ்டப்படுறோம், ஓடி போடான்றுவாங்க. அது மாதிரி வர முடியுமா? முடியாதாங்க. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற சில காரியத்தில் நமக்கு இதெல்லாம் வருதா இல்லையா? அம்பு வம்பு தும்பு சொல்கிறாங்களா இல்லையாங்க? நடக்கிறது உண்மை. நீங்கள் பரிசுத்தவான்கள் எதையுமே சொல்ல மாட்டீங்க. மரியாதை மாதிரி இருதயத்தில் வச்சு சோத்திரம் கஷ்டம். நான் உட்காந்து ரொம்ப ஆழமாய் சிந்தித்து பார்த்தேன். நமக்கு அவ்வப்போது ஆலோசனை, அப்புறம் சகோதரிகள் ஜபம், சகோதரர் ஜபம், சபையின் ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், இது போக எங்கெங்கேயோ போய் ஜபம், அப்புறம் யாராருக்கோ ஃபோன் கால் பண்ணி ஜபம். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? பல ஜபங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் சில அச்சிஷ்ட மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சம்மனசுகளே, எம்பனசுகளே. சகைவுக்கு யார் இருக்கா? பச்சை மரத்துக்கே இந்த பாடண்டால் ஆண்டவர் சொன்னாரியா? ஆண்டவரே தன் சீடர்களை பார்த்து என் கிரியைகள் நிமித்தமாவது என்ன நம்புங்கன்றார். கூட இருந்து அவர்களை உருவாக்கி ஆத்தி தேற்றி அரவணைச்சி
எவர்கிட்டையும் விட்டு கொடுக்கலையா ஆண்டவர் அவங்கள? இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரோட போகமாக ஊழியத்துக்கு வந்தாங்க. போயிட்டே இருந்தாங்க. சிசி கூட்டம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் காரியத்தை அப்படியே பேசுகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பித்தான்? கலர ஆரம்பித்தான். அவருடைய சீடர்களில் அநேகர் அவரை விட்டு விலகி போனார்கள். சீடராக இல்லை, தேவன் செய்த பல காரியங்களை பார்த்து அவருடைய கிரியைகளை பார்த்து பின்னாடி வந்தான். இவரோட போனால், இவர் பின்னாடி போனால் நமக்கு என்ன இருக்குது? ஆமாம், வீடு மாறிடும், வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம். இன்றைக்குள்ள ஆளாக இருந்தால் இப்போ பிளேனை வாங்குறதுல இருக்கான். ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வேணுமா? ஏன்டா இந்த கார் வாங்கினா போகாதாடா? ஏன்னா உயர்வாக தெரியணுமா? நீங்கள் உயர்வாக தெரிஞ்சனால பொறாம தான் ஏன் வரும், வேறு எதுவுமே வராது. அதை வேண்டாம், விட்டுருவோம். இன்னைக்கு உள்ள ஆளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? நிறைய பேர் அதுக்காக தான் ஆண்டவரை ஒட்டினாங்கங்க. சிலர் கூட்டமாக வந்தான். எதுக்குடா வந்தானு? தின்னதுக்காக தானே வந்த. என்ன ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஆமாம், காஞ்ச ரொட்டியை வச்சு பச்சை அப்பம் கொடுத்தாரு. நம்ம ரஸ்கெல்லாம் சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ரஸ்க்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரஸ்க்கு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடாமல் போன ரொட்டியை வெட்டி மறுபடியும் காய வச்சு யாராவது இதாக கொடுத்து போறியா? ரொட்டி விற்கலைன்னா கடையில் வாங்கிட்டு போக பார்த்துருக்கேன். ரஸ்காக்கிடுவா. விற்காமல் போனதெல்லாம் என்னது? நோயாளிக்கு தேவை வந்துடும். நானும் ரஸ்க்கு சாப்பிட்டேன். ஓகே, அவன் விற்காமல் போனதை ரஸ்கா மாத்துறான். தின்னதுக்காக தானடா வந்தீங்க. இன்னொரு கூட்டம் கேட்குது, ஆண்டவரே நீங்கள் யார்? எல்லாத்தையும் வழங்கப்படான். நேராக தள்ளி எங்கேருந்து கீழே தள்ள போயிட்டான், மலையிலிருந்து. எவ்வளவோ தேவன் செய்தாலும் கூட தேவனுடைய காரியங்களுக்குள்ள சூழ்நிலைகளை நிலைக்க முடியலை, போய்விட. அப்போ ஆண்டவர் கேட்கார், நீங்களும் போய்விட? ஆண்டவரே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓடிவீங்க. நாங்கள் இல்லை ஓட மாட்டோன்னு ஓடிப்போனாங்க. மறுதளிக்க மாட்டோம்னு இருந்து என்ன செஞ்சார்? ஹவ் அபௌட் அஸ்? ஆனாலும் இன்னும் கர்த்தர் மேல் நம்ம மேலே அன்பாக இருக்காருங்க. இதில் எழுதப்பட்ட அந்த விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இன்றைக்கும் தேவன் சகலத்தையும் புதிதாக்க இருக்கிறார் என்றால் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அவர் அழைப்பை எப்படி பார்க்குறாரு, அவர் நம்ம தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை எப்படி பார்க்குறாரு. தாயின் கருவிலிருந்து வேறு பிரித்து நம்ம அப்படியே கொண்டு வந்ததை அவர் அப்படியே பார்க்குறாரு. இந்த தள்ளுபடி ஆகமத்தில் ஒன்று சீடர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். அப்படி நடந்து போய் கொண்டு இருக்கும்பொழுது மரித்த அது ஏதோ ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன், கழுதைன்னு நினைக்கிறேன், மைட் பி, எவ்வளவாய் நாறுகிறது என்று சொல்வார்கள் சீடர்கள். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்வார், அதன் பற்கள் எவ்வளவு வெண்மையாய் அழகாய் இருக்கிறது பாருங்கள். தள்ளுபடி ஆகமத்தில் இது இருக்குது. நான் என்கிட்ட ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன். மனிதன் பார்க்கிற விதமாய், ஆமென், ஆகவே தான் இருக்கிறேன், ஆகவே தான் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆகவே தான் நீங்கள் பிழைக்கிறீர்கள். நாம் அவரை மறுதலித்தும் அவர் நம்மை மறுதலிக்கவில்லை. நாம் அவரை விட்டு விலகி போனாலும் கூட அவர் இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. நாம் அவரை விட்டு தூரம் போனாலும் கூட அவர் இன்னும் நம்மை விட்டு தூரம் போகாதபடி நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்க வண்ணமாய் இதுவரைக்கும் நம்மை அவர் சேர்த்து கொண்ட அவர் மனதுள்ளவராய் இருக்கிறபடியினால் தான் இந்த கிருபையின் காலத்தில் அவர் அதிகமாய் நம்மிடத்தில் இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவர் காருண்யம் பெரியது. நம்முடைய தாயின் கருவிலிருந்து நம்மை வெளிப்பட செய்ததிலிருந்து, பிறப்பிலே நாம் நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தூரம் போகாதபடி சேர்த்து குளிப்பாட்டி நம்மை அழகாக நம்முடைய நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து, வாலிப நிலைமையிலையும் தூரம் போகணும் இல்லையா? நம்ம நிலைமையெல்லாம் வாலிப பிராயம் காட்டாட்டு வெள்ளம் மாதிரி, அது பாட்டு கட்டு கடங்காமல் அப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தோம்.
யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். பிடாரி கிடையாது, அடங்கா பிடாரியாக காட்டுக்கழுதைன்னு வேற பைபிள். அது என்ன குடிக்குமா? காற்று குடிக்கும் காட்டுக்கழுதை. வசனத்தை விட்டுவாய், காற்று குடிச்சுக்கிட்டே. ஹே, ஆனாலும் கிருபையா இருக்காரியா. சிலுவையில் அவர் சொல்லி முடித்த வார்த்தையை அவர் இன்றைக்கும் எல்லாம் உனக்காய் முடித்தவர். எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இறுதியாக சொன்னார், எல்லாம் முடிந்தது என்றார். அவர் முடிந்தது என்று சொன்னதில் எல்லா காரியமும் துவக்கமாயிட்டு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் சகையுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இவ்வளவு அற்புதங்களை செய்துமே எது வரைக்கும் உங்களோடு கூட பொறுமையாக இருப்பேன். நல்ல வார்த்தை சொன்ன, வணங்கா கழுத்துள்ளவனே கடின, இதெல்லாம் அப்படி சொல்லியிருக்கார் பைபிளில். இப்போ தான் பைபிள் தான் நான் ஸ்டடி போய்கிட்டே இருக்கு இல்லையா. கண்டோ கேட்டோ படிக்கிறீங்களா பைபிளை? செஞ்சாங்களா இல்லையாங்க? ஆனாலும் மறுதளித்து போகிறான், திரும்பி பார்க்குறாரியா, காட்டி கொடுக்க போகிறான். சிநேகிதனே என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அவருடைய வார்த்தை கொஞ்சம் கூட என்ன செய்யலை, மாறலையா. என்று எவ்விதமாய் நம்மை அழைத்தாரோ, எவ்விதமாய் நம்மை சேர்த்தாரோ, கடைசி வரை சேர்க்க அவர் இருக்கிறார். உலகம் கடைசி வரை யாரோ என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கடைசி வரை அவர் இருப்பார். ஹல்லேலூயா. தாயின் கருவில உயிர் கொடுத்தவர். உன் உயிர் போக மட்டும், முதிர் வயது மட்டும் உன்னை தாங்குவேன். வயசானவுடனே காடு வாங்கும் வீடு நமக்கே நம்ம பாரமாகிடுவோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. நமக்கே நம்ம குறித்து என்ன வந்துடும், பார்க்குறவங்களாம் இன்னும் இருக்கானே, நல்லா இருக்கும்போதே நம்ம சம்பாதிச்சு போடுவோம் இருக்கானேம்பா. ஏன்னா நம்மகிட்ட இருக்க சொத்தெல்லாம் என்ன செய்யணும், லபக் ஸ்வாகா ஸ்வாகா போட. கிழமை சீக்கிரம் போக மாட்டேங்கிறானே, அவன் போக மாட்டாப்பா. எதுக்கு போகணும்? நமக்கு நாம் எப்படின்னா, உலகம் நம்மளை பாரம்னு சொல்லலாம், ஆனால் நமக்கு நாமே பாரம்னு சொல்லிட்டோம்னா சீக்கிரம் போயிடுவோம். நம்ம அப்படி சொல்லியிருந்தும் கூட, ஏன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று நினைத்தாலும் கூட, நாம் இருப்பதற்கான அர்த்தத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இருப்பதற்குரிய வழிகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் அமிழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் தூக்கி எடுத்து மறுபடியும் அதே இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய காலங்களை புதிதாக்குகிறவர், நம்முடைய சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இந்த ஆண்டில் அவர் கொடுத்த வாக்கின்படி சகலத்தையும் அவரால் புதிதாக்க முடியும். ஆகவே சகை ஒரு வார்த்தையை பிடிச்சி தன் வாழ்க்கையை மாற்றிட்டான். விசுவாசத்தின் தகப்பனின் பிள்ளை எப்படி தான் இருக்கணும், புலிக்கு பிறந்த எப்படி ஆகக்கூடாது. இயேசுவால் பிறந்தவன். சிலர் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. தேவன் சொல்கிறதுல லிட்ரலாகவும் உண்டு. எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ண முடியல. லிட்ரலாகவும் கர்த்தர் நிறைய காரியங்களை வச்சு ஆவிக்கிரியன்னு வச்சுட்டு அப்புறம் கொட்டையை விட்டுட்டு போக வேண்டியதான். வர யார் தான் அடையாளம் காட்டுறது? ஆவிக்கிரியன்னு சொல்லிட்டா அவன் உலகத்தில் தான் நான் வாழணும். எல்லாரும் அவனை கேலி பண்ணணும்னு எவ்வளோ பேர் இருப்பான், பரிகாசம்னு எவ்வளோ பேர் இருப்பான். எல்லார் முன்பதாக நிறுத்தினார். எரிகோக்களை வச்சு அவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். நீ எரிகோ விட்டு வெளியவன் சொல்லலையா, அவன் இருக்கிற இடத்திலே அவனை மகிமைப்படுத்தின தேவன் நீ இருக்கிற இடத்துல உன்னை நிச்சயமாக மகிமைப்படுத்த முடியும். வரால ஒருவேளை நீ இருக்கிற சூழ்நிலையில் நான் தேவனுக்கு என்று மகிமைப்பட முடியுமா என்ற கேள்வி உன் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் சகலத்தை மாற்றுகிற உன்னோடு இருக்கிறார். அவர் இருளை வெளிச்சமாக்க முடியும், கோணலை செவ்வையாக்க முடியும். அமிழ்ந்து போகிற இடத்திலிருந்து உன்னை தூக்கி எவருக்கும் எட்டாத கண்மலையின் மேலே நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற புதுப்பாட்டை உன் வாயில கொடுத்து அதிலிருந்து எழும்புகிற காரியத்தை கொண்டு அநேகர் அவரை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியும். அவரால் முடியும், அவரால் கூடும். நீ சொல்ல ஆகும். ஆமென். நிச்சயமாக சகைவை எங்கே சேர்க்க மாட்டான் தெரியுமா? எப்படின்னா, தேவன் சேர்க்கிறவனை சபை சேர்க்காது. பார்த்துருக்கீங்களா?
என்னங்க பேசவே மாட்டேன்றீங்க? சபையில் இருக்கவங்களே சபையில் சிலர் தேவனை நேசிக்கிறவங்களே சேர்க்க மாட்டாங்க, ஓரம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சகையை சேர்க்க விரும்புவாங்களா? அவன் பாவியான கூட தூரத்தில் இருந்து மாறல் அடிச்சுக்கிட்டான். அவன் அல்ல இவனே, அவன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரியா. ஆகவே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழு. பெற்ற அனுபவங்களை சாதகமாக்கிக்கொள். அபிஷேகத்தினாலே நுகத்தை உடைத்து போடு. சகை கேட்ட கொஞ்சம் வார்த்தையை கொண்டு என்ன செய்து கொண்டான்? தன் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளத்தக்கதாக வகை தேடிக்கொண்டே இருந்தான். அதை நிறுத்தவே இல்லை. நம் கர்த்தருக்குள் எடுக்கிற காரியத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. முன்னேறவன் படுத்து கிடக்கிறவன் படுத்தே கிடக்கட்டும். நான் எந்திரினே சொல்ல மாட்டேன். இப்போ படுக்கிறவன் பார்த்தா நல்லா படுத்துக்க, இன்னும் கொஞ்சம் தலானி பெட்டெல்லாம் கொடுப்பா, ஏசி கூட வச்சு கொடுப்பான்னு சொல்லுவேன். ஓடுறவனை ஓடுன்னு சொல்லுவேன். அவனவனுக்கு தேவன் அளிக்கிற பலன் அவனோடு கூட. ஆகவே நாட்கள் கடைசி ஆனபடியால் காலத்தை பயன்படுத்திக்கொள். அவன் எரிகோவில் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். ஏனண்டா ஒரு கலங்கரை விளக்கமாக எரிகோவில் வச்சார். எல்லா ஊருக்குள்ளேயும் கர்த்தர் போகலை, சகைவுக்காகத்தான் போனார். ஆனால் சமாரிய ஸ்திரியை கொண்டு மாற்றினார். ஆனால் சபிக்கப்பட்ட ஊரில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து காட்டினார். நம்முடைய சாபத்தை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே நிச்சயமாக அவன் சாபமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சாபம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் கர்த்தர் இந்த கால வேளையில் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். வகை தேடு. கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழு. அபிஷேகத்தினாலே நுகத்தை முறித்து விடு. எந்த இடத்துல உனக்கு சகாயம் இல்லைனாலும் கர்த்தர் உன்னோட செயல்பட முடியும். புரிஞ்சு கொள்ள முடியவில்லை கந்தாக மந்திரிக்கு, ஆனாலும் கூட அதை வாசிக்கிறத நிறுத்தவே கர்த்தரே அவனை தேடி தேவ மனுஷனை அனுப்பி அவனோடு ரதத்திலே சேர்ந்து கொள்ளும்படியாக செய்து சரியான சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினவர். இன்னும் நாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் அநேக காரியங்களை என்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும். நேரம் தான் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. 100க்கு அதிபதி நம் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமாக நடந்தான். குடும்பத்தாரோடு யாருக்கு தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் பேசி அவனை கொண்டே காரியத்தை முடித்தார். ஆமென். யாருக்கும் தேவதூதனை கர்த்தர் அனுப்பலை, நமக்காய் அனுப்புவார். ஹல்லேலூயா. கந்தேக மந்திரி தொடர்ந்து மேல்தான் தேவன் சகலம் அவன் வாழ்க்கையில் என்ன செய்தது? இதே போல் கர்த்தரும் இந்த நாளிலே நமக்கு செய்ய முடியும், இந்த ஆண்டிலே செய்ய முடியும். தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோமா? ஒரு வினாடி ஆண்டவருக்கு இடத்தில் சொல்கிறீங்களா? நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவனே, இயேசுவின் நல்ல பிதாவே, அன்பு நல்ல இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய், இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம், இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ந்து புதிதாக இருக்க நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். இன்றைக்கும் காட்டினபடியால் துதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.